நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஓகே, IBC Mangai viewers எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹேரை வளர்க்குறதுக்காக முக்கியமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயில் மசாஜ், ஆயில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது நமக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனால் இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன மாதிரியான தவறுகள்லாம் செய்கிறோம், என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஹேருக்கு கரெக்டான ஆயில் வைப்போம், அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவோம், ஹேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரொட்டீன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் எல்லாமே பண்ணியும் எனக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகலை, அது வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹேரில் ஆயில் வைக்கிறதுல தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அவாய்ட் ஆயிலிங் ஓவர் நைட் அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன அப்படின்னா ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம ஆயிலை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லதே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஓவராக இருக்கிறதுனால டஸ்ட் நிறையா படும், அந்த டஸ்ட்டால பிரேக்கேஜஸ் வரும், ஹேர் ஃபால் ஆகும். அதனால 1 hour உங்களோட ஹேரில் வந்து ஆயில் இருந்தாலே அது ரொம்ப போகுது. ஆனா அந்த 1 hourக்காக நீங்க கரெக்டா மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டா ஸ்கேல்ப்ல அது அப்சர்வ் ஆயிடும். அதனால உங்களுக்கு ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். அடுத்து பார்க்க முடியாது லெஸ்ஸரா நீங்க கொடுக்கறதே போதும். அப்படியே ஆயில் அள்ளி அப்பணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நிறைய ஆயில் போட்டா நல்ல ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்பவே தப்பு. உங்களுக்கு எவ்வளோ ஹேர் இருக்கோ லென்த்தை பொறுத்த ஏற்ற மாதிரி அதுக்கான ஆயிலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா நீங்க ஆயில் அதிகமா உங்களோட ஹேரோட எண்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் நிறையா இருக்கும். இல்லை நான் ஒரு ட்ரை ஸ்கின் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்கேல்பில் நிறைய ஆயில் மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கிறத கொஞ்ச நாளில் நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஜென்டிலாக பண்ணக்கூடிய மசாஜ். ஏன்னா மசாஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நல்லா மண்டையை போட்டு நோண்டி விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரேக்கேஜஸ் அப்படிங்கிறது உங்களோட ஹேரில் நடந்துகிட்டே இருக்கும், ஹேர் ஃபாலோ ஆகும். ரொம்பவே ஜென்டிலாக உங்களோட ஃபிங்கரோட டிப்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஆயில் அப்ளை பண்ணி நல்லா தூக்க வர்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே மசாஜ் பண்ணலாம். இல்லை வீட்டில் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிஸ்டர்ஸ் இல்லை வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைனா மசாஜுக்காக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்லாம் இருக்குது இல்லையா, கடையில் கேட்டிங்கன்னா நல்லாவே ஹேர் மசாஜ் நிறையா கிடைக்கும். அதை ஏதாச்சும் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்டலாக நீங்கள் மசாஜ் பண்ணுறதன் மூலியமாக தான் உங்களோட ஆயில் நல்லா ஸ்கேல்பில் போய் டச் ஆகும். அது மூலியமாக ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது அதிகமாகும். அதனால இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆயில் வச்சதுக்கப்புறமா உங்களோட ஹேர் ரொம்பவே சென்சிட்டிவாக மாறிடும். அதனால் அந்த டைமில் நீங்கள் வந்து உடனே பின்னல் போடுறது இல்லை கொண்டை போடுறது இல்லைனா வந்து ரொம்ப அதை டைட்டாக ஏதாச்சும் ஹேர் ஸ்டைல் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஆயில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த 1 hourக்கு ஃப்ரீ ஹேராக விடுறது பெட்டர். ஃப்ரீ ஹேராக விட முடியாது, எனக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது இல்லை டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா டவலால் நீங்கள் அதை வந்து சுற்றி வச்சுக்கலாம். பட் ஆனால் என்ன டவல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்பவே ஹார்ஷான டவல் இந்த மாதிரியான கிளாத்தில் யூஸ் பண்ணிங்க கண்டிப்பாக பிரேக்கேஜ் நடக்கும். காட்டன் கிளாத் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹேரில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆகிறதுக்கு இந்த கிளாத் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லா டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. இனிமே நீங்க ஆயில் வைக்கும்போது இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நீங்க ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்தை நல்லாவே கவனிக்க முடியும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து கரண்ட்லி சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கிற நம்ம சன் டிவில சுந்தரி காலையில் 7 மணிக்கு கூப்பிட்டு வந்து மேக்கப் போட்டு உட்கார வச்சாங்க. அப்புறமேட்டு அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சீன் வரும்போது தான் அது அப்படியே எல்லாமே பக்கத்துலேயே நடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களே வந்து ஐயோ நான் அது மொக்கையாக பண்ணாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். அவங்க அது சரியாக பண்ணலை.